வணக்கம், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி அண்ட் ஸ்பைஸியான மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மீன் 1 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது, வற்றல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சோள மாவு, மிளகு பொடி, மீன் மசாலா, எலுமிச்சை சாறு, உப்பு தேவையான அளவு. மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த தண்ணிலாம் போயிடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மீனை. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலாக போட்டு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும் நல்லா. வற்றல் பொடி டச்சு, மல்லிப்பொடி, மிளகு பொடி, இது ரோஸ்ட் மசாலா இல்லை ஃப்ரை மசாலா எதுனாலும் ஓகே. கார்ன்ஃப்ளவர் இதுதான் நம்மளுக்கு அந்த முறுமுறுப்பான தன்மை கொடுக்கறது. ஸோ அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, இந்த எலுமிச்சை சாறு நமக்கு இந்த மீனோட ஸ்மெல்லு கொஞ்சம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா அந்த மிக்ஸ் ஆகணும், எல்லா இடத்துல ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, மசாலா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஃபேனு கீழே கூட வச்சுக்கலாம். 1 மணி நேரம் வச்சுருங்க. ஓகே, ரெடியானதும் அடுத்து எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் கவனமாக மீனை போடுங்க. ஒவ்வொரு மீனாக போடுங்க. கொஞ்ச நேரம் அதை களைச்சி விட வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்த மாதிரி இருந்தது அப்படின்னதும் ஒரு நிமிஷம் ஆகும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரியுது. இப்போ ஒரு பக்கம் வெந்த மாதிரி இருந்தது, திருப்பி போட்டுடலாம். எல்லாமே இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. 2 சைடும் நல்லா வேகணும். இந்த பபிள்ஸாக வர்றதெல்லாம் கம்மியானாலே நமக்கு மீன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகும், பபிள்ஸ் கம்மியாயிடும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட ஆனியன்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.